ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பர் கிரேவி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சுருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்போ சீக்கிரமாக செஞ்சு முடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீல் மேக்கரை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இதில் மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். அதில் சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கலாம், 1 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்ததுன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். நம்ம எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பத்தை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். இதை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ பேஸ்ட்டு ஊற்றணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் இதில் மொத்தமாக 350 ml தண்ணீர் சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணதுனால அதிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியில் இந்த கரம் மசாலாவும் வெண்ணெயும் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, சாதத்தில் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.